ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து அழகு பார்க்க போகின்றேன். என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் வயதுக்கு தாண்டி பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். இனிமேல் எந்தவித கஷ்டமும் உனக்கு இல்லை. இப்பதிவை கேட்டவுடன் நிச்சயமாக அதற்கான வேலையை நான் தொடங்க போகின்றேன். உனக்காகவே இப்பதிவு, உனக்காக மட்டுமே இப்பதிவு. உனக்கு ஏற்றவாறு சூழல் என்பது உருவாக்குவதல்ல, ஒரு சூழலில் உன்னுடைய பிரதிபலிப்பு போன்றே அந்த சூழலில் முடிவு இருக்கும். உன்னை காட்டும் கண்ணாடியிடம் கேட்டுப்பார், உன் பிரதிபலிப்பு எது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கும் என்று. மற்றவர்களிடம் நீ கேட்கும் பொழுது உன் சாயத்தை நீ இழக்கின்றாய். அது வேண்டாம் தங்கமே. உன் உடலில் உள்ள உபாதைகளுக்கு காரணம் உன்னுடைய நிதானமின்மையும் பொறுமையின்மையும் தான். உன் உள்ளத்தை கொளிந்த நீரை போல் சாதாரண சூழலில் வைத்திருக்கின்றாய். உனக்கு எதிர்மறை நேரத்தில் கஷ்டம் என்ற வெப்பம் தாங்காமல் உருகி விடுகின்றாய். காற்றை போல உன் மனதை வைத்துக்கொள். எப்பொழுதும் எந்த சூழலிலும் தன் தன்மையை மாற்றாத காற்று எங்கு எதிர்வினையும் அதை அடக்க முடியாது. அதேபோல் என் பிள்ளையான நீயும் அப்படி இருக்க வேண்டும் என்று அப்பா நான் ஆசைப்படுகின்றேன். என் உலகமே நீதான் தங்கமே. நிச்சயம் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். அதுவே என்னுடைய தலையாய பொறுப்பு. உனக்கு துணையாக நான் என்றும் எப்பொழுதும் இருப்பேன். இது நாள் வரை வாழ்க்கையில் அனுபவித்த வழிகள் எல்லாம் மறைந்து சந்தோஷமாக இருக்க போகின்றாய். உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் மட்டும் இனி பயணம் செய்ய போகின்றாய். வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது. எப்பொழுதும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல தனிமரமாய் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். இனி நீ செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக அமையப் போகின்றது. உன்னை சூழ்ந்துள்ள அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை விடுவிக்கப் போகின்றேன். இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகின்றது. யாரை பார்த்து நீ பயந்தாயோ அவர்கள் உன்னை பார்த்து பயம் கொள்ளப் போகின்றார்கள். உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து உன் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். உன்னை அனைத்து வித ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றி நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைக்கப் போகின்றேன். உன்னை தேடி சிலரை அறிமுகப்படுத்தி கொள்ள வருவார்கள். நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கப் போகின்றது. நடந்தது, நினைத்தது, வருந்தியது போதும் தங்கமே. உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. நான் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கி நன்மையையும் செல்வ நிலையையும் வந்து சேரும்படி செய்ய போகின்றேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை அழைத்து சென்று அழகு பார்க்க போகின்றேன். என் ஆசை உனக்கு எப்பொழுதும் உண்டு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.